காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் 5 மணி நேரம் விசாரணை நடத்தினர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் திருபுவனம் காவல் நிலைய திருட்டு வழக்கு சம்பந்தமாக தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்தார். இந்த வழக்கை சிபிஐக்கு தமிழக அரசு மாற்றிய நிலையில் ஜூலை 12ஆம் தேதி முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த பின் 14ஆம் தேதி சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான குழு விசாரணையை துவக்கியது. 3வது நாளான நேற்று திருபுவனம் காவல் நிலையத்தில் இரவு 9:30 மணி வரை விசாரணை நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது தம்பி நவீனுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. காவல்துறையின் விசாரணையின் போது அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் சிபிஐ அஜித்குமாருடன் வேலை செய்த தனியார் செக்யூரிட்டி ஊழியர்களான பிரவீன்குமார், வினோத்குமாருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. மேலும் மதுரையில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. நெல்லையிலிருந்து புனேவுக்கு வேலைக்காக சென்ற தொழிலாளி மத்திய பிரதேச காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் உடலை மீட்டு தர கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பாடியை வாங்கி எப்படியா சீக்கிரம் கொண்டு வரணும். எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். எங்களுக்கு வேற யாருமே இல்லை, எங்க அப்பா மட்டும்தான் இருந்துச்சு. மாசான முத்து உடலை மீட்டு தர வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்த சபாநாயகர் அப்பாவு குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க கோரி முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கோவிலூர் ஊராட்சி மன்ற செயலாளர் 3000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டார். வன்னியப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது வீட்டு வரி ரசீதில் பெயர் மாற்றம் செய்வதற்காக ஊராட்சி மன்ற செயலாளர் ஜோதிலட்சுமியை அணுகியுள்ளார். அப்போது அவர் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கார்த்திக் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய நோட்டை கார்த்திக் கொடுத்த நிலையில் அதை வாங்கிய ஜோதிலட்சுமியின் கணவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து ஜோதிலட்சுமியும் கைது செய்யப்பட்டார். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உறங்கியவரை கத்தியால் குத்திவிட்டு பணம் பறித்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புடியந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் செவ்வாய்க்கிழமை அன்று கோயம்பேடு பேருந்து நிலைய வாசலில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ரமேஷை கத்தியால் குத்திவிட்டு சட்டையில் இருந்த 400 ரூபாயை திருடி சென்றதாக தெரிகிறது. ரமேஷ் அளித்த புகாரின் பேரில் பாரிமுனையைச் சேர்ந்த மணிகண்டனை கைது செய்தனர். திருவாரூரில் அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது தொடர்பான வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காரியாங்குடி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட குற்றம் தொடர்பாக காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயராஜ், காளிதாஸ், செந்தில் ஆகியோரை பிடித்து விசாரணைக்கு பிறகு கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களுக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆடி மாத பிறப்பையொட்டி நாமக்கல் மாவட்டம் பரபத்தி வேலூரில் தலையாடி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அவல், நாட்டு சர்க்கரை, எள், அரிசி, பாசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை தேங்காயில் அடைத்து தீயில் சுட்டு இறைவனுக்கு படைக்கும் விழாவாக தலையாடி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் பரமத்தி வேலூரில் புதுமண தம்பதிகள், சிறுவர்கள் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைத்து பண்டிகையை கொண்டாடினர். ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு சதுரகிரி கோவில் அடிவாரத்தில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா வரும் 22ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து தானிப்பாறை அடிவார பகுதி மற்றும் மலைப்பாதைகளில் ஆட்சியர் சுகபுத்ரா ஆய்வு நடத்தினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்க வலியுறுத்தி மக்கள் முகத்தில் கருப்பு துணி கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 17வது வார்டு உட்பட பகுதியில் கழிவுநீர் சாலைகளில் ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்படுவதாகவும் கழிவுநீர் செல்லும் குழாய் அமைக்க தனிநபர் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உரிய வசதி செய்து தரவில்லை என்றால் நகராட்சி அலுவலகத்திற்கு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அருகே தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி 6 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தம்பதி கைது செய்யப்பட்டனர். பழனியைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் அவரது மனைவி ஜெயந்தி மற்றும் மைத்துனர் சக்திவேல் ஆகியோர் ஸ்ரீ நேசா தொண்டு நிறுவனம் நடத்தி வருகின்றனர். இந்த தொண்டு நிறுவனத்தில் வைப்புத் தொகையாக பணம் கொடுத்தால் மாதந்தோறும் 2% வட்டி தருவதாக கூறி 6 கோடி ரூபாய் வரை பொதுமக்களிடம் மோசடி செய்ததாக தெரிகிறது. மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு அளித்த புகாரின் பேரில் சென்னையில் தலைமறைவாக இருந்த செந்தில்குமார், ஜெயந்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் 139வது பிறந்த நாளில் செங்கோட்டையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் கமல் கிஷோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி, வாஞ்சிநாதனின் வாரிசுதாரர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மேலும் கேரளா செல்லும் சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அனைத்து கட்சியினரும் மற்றும் அமைப்புகளும் மரியாதை செலுத்தினர்.
பெஹல்காம் தாக்குதலை நடத்திய லஷ்கர்-இ-தொய்பாவின் துணை அமைப்பான TRF-ஐ பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. பெஹல்காம் தாக்குதல் உட்பட இந்தியாவிற்கு எதிரான பல தாக்குதல்களில் TRF அமைப்பு ஈடுபட்டிருக்கும் நிலையில் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் பெஹல்காமில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் விதமாகவும் TRF அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக ட்ரம்ப் அரசு அறிவிப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் அருகே காட்டுத்தீ கடுமையாக பரவி வருகிறது. மென்ட்ரிடா வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவி சுமார் 7400 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதி சேதமடைந்தது. அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் SR சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் உதவியது சிபிசிஐடி விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் சோதனை நடத்திய போது கணக்கில் காட்டப்படாத 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்திய நிலையில் பாஜக நிர்வாகிகள் உதவியது கால் ரெக்கார்டர் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சைபர் கிரைம் பதிவு செய்த வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே தனது கார் மீது மற்றொரு கார் மோதி நிற்காமல் சென்றதாக மதுரை ஆதீனம் கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். மேலும் தன்னை கொல்ல சதி நடப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார். இதையடுத்து அவர் மீது இரு பிரிவினர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நீதிமன்றம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக மையத்தில் அங்கன்வாடி அமைப்பாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும், காய்கறி கழிவுகள், முட்டை ஓடுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட உணவு பாதுகாப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கும்பகோணம் மாநகராட்சியை கண்டித்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் பழைய மீன் மார்க்கெட் அருகே குடிசை மாற்று வாரியத்தில் கடந்த 5 தலைமுறைகளாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு வசிப்போரை அப்புறப்படுத்த கும்பகோணம் மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிகா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நிலத்தகராறில் இளம்பெண்ணை வழக்கறிஞர் கட்டையால் தாக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. முனியன்குடிசை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமலிங்கத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரனுக்கும் 2 ஆண்டுகளாக நிலத்தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் புதன்கிழமையன்று மீண்டும் பிரச்சனை எழவே இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ரவிச்சந்திரனின் மகனும் வழக்கறிஞருமான லோகநாதன் உருட்டு கட்டையால் வள்ளி என்பவரை தாக்கினார். இந்த மோதலில் இருதரப்பினரைச் சேர்ந்த 8 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூர் அருகே MP சசிகாந்த் செந்தில் வருகை தந்தபோது சாலை வசதி கோரி வாகனம் முன்பு மூதாட்டி படுத்து உருண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்ணலூர்பேட்டையில் சாலை வசதி செய்து தரப்படவில்லை என்ற மூதாட்டியின் குற்றச்சாட்டு குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக MP கூறி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார். கோவை நரசிபுரம் பகுதியில் உள்ள மலை கிராமத்தில் குடிநீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என கிராம மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அடர்வன பகுதிக்கு உள்ளே சென்று தண்ணீர் எடுத்து வருவது, வீடுகளுக்கு அருகே வனவிலங்குகள் உலவுவது, அவசர தேவைகளுக்கு சிரமம் என ஏராளமான இன்னல்களை எதிர்கொள்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்க இங்க இருந்து ஒரு 2 வீலர் இருந்தா மட்டும்தாங்க நாங்க ஆஸ்பத்திரிக்கே போக முடியும். இந்த தண்ணி வசதி கூட இல்லாம நாங்க இந்த மலைவாழ் மக்கள்கள் இங்க இருக்கிறோங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பஞ்சு அரவை ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டது. காளி வேளம்பட்டி பிரிவு சாலையில் செயல்படும் இந்த ஆலையில் ஏராளமானவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஆலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பஞ்சு உள்ளிட்டவை சேதமடைந்தது தெரியவந்துள்ளது. கடலூரில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்து தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை தொடங்கியுள்ளது. 2 வாரங்களில் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், DGP, ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் ரயில்வே அமைச்சகத்திற்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக பத்திரிகைகளில் வெளியான தகவல்கள் உண்மையாக இருந்தால் அது தீவிர மனித உரிமைகள் மீறல் தொடர்பான கேள்விகளை எழுப்புகிறது என ஆணையம் தெரிவித்துள்ளது.
சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலரை கைது செய்து இன்று ஆஜர்படுத்த சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக உரிமையியல் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சாட்சியம் அளிக்க சிஎம்டிஏ உறுப்பினர் செயலாளருக்கு சம்மன் அனுப்ப நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த சம்மன் பெறப்படவில்லை என கூறப்பட்டதை அடுத்து அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானல் அருகே லாரியில் கொண்டு செல்லப்பட்ட பொக்லைன் கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. சாலை பணிகளுக்காக எடுத்து வரப்பட்ட பொக்லைன் லாரி மூலம் பெருமாள் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சாமாக்காட்டு பள்ளம் அருகே சென்றபோது லாரியில் இருந்து கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் கெங்குபார்பட்டியைச் சேர்ந்த பாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். பாஜகவின் புதிய தேசிய தலைவர் தேர்வு குறித்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகலாம் என்று தகவல்கள் கசிந்துள்ளன. பாஜகவின் தாய் அமைப்பான RSS கட்சியில் அனுபவமுள்ள ஒருவரை ஒருமித்த கருத்து அடிப்படையில் தேர்வு செய்யும்படி அறிவுறுத்தியிருக்கும் நிலையில் மத்திய அமைச்சர்கள் பூபேந்திர யாதவ், தர்மேந்திர பிரதான், சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் பாஜக மூத்த தலைவரான PT சர்மா ஆகியோர் தேசிய தலைவருக்கான பந்தயத்தில் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் தெருவில் யாசகம் பெறுபவர்கள் மற்றும் அவர்களிடம் உள்ள குழந்தைகளுக்கு DNA பரிசோதனை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. கடத்தல் மற்றும் சுரண்டலை தடுக்கும் நோக்கில் யாசகம் பெறுபவர்கள் மற்றும் அவர்களிடம் உள்ள குழந்தைகளின் உறவை கண்டறிய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. DNA பரிசோதனைக்காக யாசகம் பெறுபவர்களை காவல்துறையினர் தேடிப்பிடித்து அழைத்துச் செல்கின்றனர். உறவு சொந்தம் இல்லை என்பதை சோதனை உறுதிப்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் விதிகளை மீறியதாக முகமது சிராஜுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதை இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர் ஸ்டூவர்ட் பிராட் கண்டித்துள்ளார். மிகப்பெரிய விக்கெட்டை வீழ்த்தும் போது பந்து வீச்சாளர்கள் கொண்டாடுவது சகஜம்தான் என கூறியுள்ள ஸ்டூவர்ட் பிராட், மைதானத்தில் சுப்மன் கில் அநாகரிகமாக நடந்தது நேரலை ஆன நிலையில் அவருக்கு ஏன் அபராதம் விதிக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். வெண்டக்கெட் விக்கெட்டை வீழ்த்திய மகிழ்ச்சியில் சிராஜ் ஆக்ரோஷமாக நடந்ததற்கு போட்டி கட்டணத்தில் இருந்து 15% ICC அபராதமாக விதித்தது குறிப்பிடத்தக்கது.